வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதில் பயிற்சி 10ல் 2ல் 11வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ, பி, சி மற்றும் டி ஆகிய புள்ளிகள் இணைகரத்தை அமைக்கும் எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்க. இந்த 4 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 புள்ளிகள் இணைகரத்தை அமைக்குது அப்படின்னு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் மற்றும் ஒய்யோட மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்க. இந்த இதில் பாருங்க, இணைகரம் ஏபிசிடி. இந்த இடத்துல 2 மூலை விட்டம் இருக்கும் இல்லையா, ஏசி பிடி. இந்த ஏசியும் பிடிக்கும் பொதுவானது என்னது? எம். அதாவது ஏசியோட நடுப்புள்ளியும் எம் தான், பிடியோட நடுப்புள்ளியும் எம் தான். அப்ப இந்த கணக்கை நம்ம ஈஸியா எப்படி முடிச்சிடலாம் அப்படின்னா, ஏசியோட நடுப்புள்ளியும் பிடியோட நடுப்புள்ளியும் சமம். அதை சமப்படுத்தணும்னா போதும், நமக்கு ஈஸியா என்ன கிடைச்சிடும்? எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் கிடைச்சிடும். சரியா? அப்போ முதல்ல நமக்கு நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியணும். இது 9ஆம் வகுப்புல நம்ம பார்த்துருப்போம். 2 புள்ளிகள் கொடுத்துருந்தாங்கன்னா நடுப்புள்ளி கண்டுபிடிக்க ஃபார்முலா x1 + x2 / 2, y1 + y2 / 2. இதான் என்னது? ஃபார்முலா, நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா. இதை தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போறோம். நமக்கு எது எது சமமா இருக்கும்? ஏசியின் நடுப்புள்ளியும் பிடியின் நடுப்புள்ளியும் சமம், ஒரே ஒரு புள்ளி தான். அப்ப பாருங்க, இணைகரம் ஏபிசிடியில் ஏசியின் நடுப்புள்ளியும் பிடியின் நடுப்புள்ளியும் சமம். இப்ப பாருங்க, முதல் புள்ளியை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? x1 y1, ரெண்டாவது புள்ளியை x2 y2. அதே மாதிரி இங்க முதல் புள்ளியை x1 y1, ரெண்டாவது புள்ளியை x2 y2. இப்ப பாருங்க, நடுப்புள்ளிக்கு வாங்க. இதோ ஏசியோட நடுப்புள்ளியை கண்டுபிடிக்க போறோம். என்ன ஃபார்முலா? x1 + x2 / 2, y1 + y2 / 2. அப்ப பாருங்க, x1ஓட மதிப்பு 2 பிளஸ் அதுக்கு அடுத்தது x2ஓட மதிப்பு 1 / 2. சரியா? y1 + y2 / 2, y1ஓட மதிப்பு 2 பிளஸ் அதுக்கு அடுத்தது y2ஓட மதிப்பு -3 / 2 ஈக்குவல் டு, இங்க வாங்க, இதே ஃபார்முலா தான். x1 + x2 / 2, x1ஓட மதிப்பு -2 பிளஸ் x2ஓட மதிப்பு x / 2, y1 + y2, y1ஓட மதிப்பு -3 பிளஸ் y2ஓட மதிப்பு y / 2. இது சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சு. இப்ப பாருங்க, 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3 / 2, 2. இந்த இடத்துல சுருக்கணும். பிளஸ் மைனஸ் இருக்குன்னா -3 / 2 ஈக்குவல். இந்த பக்கம் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் வரப்போகுது. -2 + x / 2 -3 + y / 2. இந்த இடத்துல இதை கொஞ்சம் சுருக்கிடுவோமா? பாருங்க, 3 / 2, 2, 2 -3 வேற வேற குறி இல்லையா? +2 -3. அப்போ 3ல 2 கழிச்சா 1, பெரிய நம்பருக்கு மைனஸ், அப்போ -1 / 2 ஈக்குவல் டு, இது எந்த மாற்றமும் இல்லை, -2 + x / 2 -3 + y / 2. சரியா? இப்ப பாருங்க, எக்ஸை சமப்படுத்த போறோம், ஒய்யை சமப்படுத்த போறோம். எக்ஸின் மதிப்புகளை சமப்படுத்த, எக்ஸின் மதிப்புகளை சமப்படுத்துவோமா? சமன்படுத்த அல்லது சமப்படுத்த, எப்படினாலும் எழுதிங்க. சமன்படுத்த. இப்ப பாருங்க, இதான் எக்ஸோட மதிப்பு, இது x, y, இது x, y, இது ரெண்டையும் நம்ம சமப்படுத்த போறோம். சமப்படுத்துவோமா? என்ன இருக்கு பாருங்க, 3 / 2 ஈக்குவல் டு, இங்க எக்ஸோட மதிப்பு என்ன? -2 பிளஸ் x / 2. நமக்கு இந்த 2 கேன்சல் ஆகும். எப்படி கேன்சல் ஆகும்? இது வகுத்துல இருக்கு, இங்க வந்து பெருக்கலா மாறும். அப்ப இந்த பெருக்கல் இருந்து இந்த வகுத்துல இருந்து கேன்சல் ஆயிரும். நம்ம நேரடியாக கேன்சல் பண்ணிட்டோம். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, 3 ஈக்குவல் டு -2 பிளஸ் x. எக்ஸ் தானே வேணும், எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். 3, இது -2, இந்த பக்கம் கொண்டு வாங்க, +2 ஈக்குவல் டு x. அப்போ 3 2 கூட்டினா 5, 5 ஈக்குவல் டு x. அப்படியே மாற்றி எழுதுங்க, x ஈக்குவல் டு 5. எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஒய்யின் மதிப்பினை சமப்படுத்த, ஒய்யின் மதிப்புகளை சமன்படுத்துவோமா? பாருங்க, ஒய்னா இந்த 2, இது ஒய், இது ஒய். அப்போ -1 / 2 ஈக்குவல் டு -3 + y / 2. சரியா? இப்ப பாருங்க, நமக்கு எது கேன்சல் ஆகும்? இந்த 2 கேன்சல். எப்படி கேன்சல் ஆகும்? இது வகுத்துல இருக்கு, இங்க வந்து பெருக்கலா மாறும். நம்ம நேரடியாக கேன்சல் பண்ணிட்டோம்.
மிச்சம் என்ன இருக்குது? -1 ஈக்குவல் டு -3 ப்ளஸ் ஒய். இந்த -1 அப்படியே வந்துடும். இது -3 இங்கே வந்தால் +3 மாறும் ஈக்குவல் டு ஒய். 3ல் 1 கழிச்சா 2. என்ன 2? +2 தான். அப்போ 2 ஈக்குவல் டு ஒய். அப்படியே மாற்றி எழுதிங்க. ஒய் ஈக்குவல் டு 2. எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. தேர்ஃபோர் எக்ஸோட மதிப்பு 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய்யோட மதிப்பு 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.